ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். mhsc.tn.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து 3 வகையான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தா பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஆனரபிள் ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்ரட்டரி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பர்சனல் கிளர்க் கேட்டிருக்காங்க. இந்த 4 பதவிக்குமே எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோப்தர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட், ரூம் பாய், அந்த மாதிரி 4 பதவி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கார்டனர், ஸ்வீப்பர், வாட்டர்மேன், சானிட்டரி ஒர்க்கர், வாட்ச்மேன், இந்த பதவிகளுக்கு எல்லாமே 8th பாஸ் பண்ணால் போதுமானது. 8th to 12th முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட்டு 2 நோட்டிஃபிகேஷனுக்கும் 12th மேலே நீங்கள் டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓவர் குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவாக பார்த்தா அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஸோ கல்வி தகுதி என்ன, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாம் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் இந்த ஜாப் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் ஹோம் பேஜ் வந்துருங்க. இதில் பார்த்தா 3 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 3த்துக்கும் நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு இருக்க பாருங்கள், ப்ரைவேட் செக்ரட்டரி, பர்சனல் அசிஸ்டன்ட், கிளர்க்கு, இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறாங்க. டிகிரி முடிச்சா போதும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்க 2 நோட்டிஃபிகேஷனுக்கும் 8th to 12th பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறது சேம் ப்ராசஸ் தான், எந்த மாற்றமும் கிடையாது. இது டிகிரி குவாலிஃபிகேஷன், இது பார்த்தா 8th to 12th குவாலிஃபிகேஷன், வேறு எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்க பாருங்கள், இந்த டிகிரி முடிச்சது அதை அப்ளை பண்ணதை பற்றி பார்க்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கும். ஸோ லாகின் அண்ட் அப்ளை ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி மெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அப்புறம் லாகின் பண்ணலாம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் ஐடியை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் நேம், ஸோ 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரியே கொடுத்துட்டு இனிஷியல் கேட்டிருக்காங்க, இனிஷியலை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சப்மிட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ஓடிபி ஆக்டிவேஷன் எஸ்எம்எஸ் சென்ட் டு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக உங்களுக்கு பார்த்தா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் லாகின் அண்ட் அப்ளை ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஸோ நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி இருக்கு பாருங்கள், அந்த மெயில் ஐடியை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ண நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தா இந்த கேப்சா கோட் இருக்க பாருங்கள், அந்த கேப்சா கோட் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஒரு சில டைம் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு யூசர் நேம் கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பருக்கு ஓடிபி கேட்கும், ஃபஸ்ட் டைம் ஆக்டிவேஷன். ஒருவேளை நீங்கள் மெயிலை பார்த்தா அந்த லிங்கை கிளிக் பண்ணி மெயில் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓடிபி கேட்காது. ஸோ இன்கேஸ் ஓடிபி கேட்குது அப்படின்னா என்ட்ரு பண்ணுங்கள், கேட்கலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் ஐடி, பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போதைக்கு 3 நோட்டிஃபிகேஷன் பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதுக்கு வேணுமாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம், 3த்துக்கும் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு டிகிரிக்கு எப்படி அப்ளை பண்ணதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 8th குவாலிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பர்சனல் அசிஸ்டன்ட் இதான் பார்த்தா மொதல் நோட்டிஃபிகேஷன் டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு. பர்சனல் அசிஸ்டன்ட், கிளர்க்காட்டம், ப்ரைவேட் செக்ரட்டரி, இதுக்கு நேராக போயிட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் எல்லாமே தெளிவாக நீங்கள் பார்த்தா நோட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 5 ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. 1 by 1 ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, நீங்கள் மேரிடா அன்மேரிடா விடோவா அப்படின்றத நீங்கள் செட் பண்ணுங்கள். அப்ளிகேஷனோட பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த பிளேஸில் பிறந்தீங்களோ அந்த பிளேஸ் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேட்டிவ் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் ஸ்டேட் எதுவோ அதை செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபாதர் இனிஷியல் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபாதர் என்னமான ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக மதரோட இனிஷியல் கேட்டிருக்காங்க, இனிஷியல் என்ட்ரு பண்ணிவிட்டு மதர் நேம் என்னவோ அதை நீங்கள் ஃபில் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் மதரோட ஆக்குபேஷன் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மதர் டங் கேட்டிருக்காங்க, உங்கள் மதர் டங்க் வந்து தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, வேறு லாங்குவேஜ்னா வேறு லாங்குவேஜை செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்தியன் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிலீஜன் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை நீங்கள் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னு எஸ் கொடுத்து 12 டிஜிட்கான ஆதார் கார்டு நம்பரை ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேன் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காங்க, பேன் கார்டு இருக்குது அப்படின்னு எஸ் கொடுத்துட்டு பேன் கார்டுக்கான நம்பரை கொடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் இருக்குன்னா எஸ் கொடுத்து நம்பர் என்டர் பண்ணுங்க, இல்லைனா இல்லை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இருந்தால் மட்டும் எஸ் கொடுத்து அதுக்கான நம்பரை என்டர் பண்ணுங்கள், இல்லை அப்படின்றவங்க இல்லை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணுங்கள். ஓகே. அதுக்கப்புறம் கம்யூனிட்டிக்கான கேட்டகரி கேட்டிருக்காங்க, நீங்கள் எஸ்டியா எஸ்சியா எஸ்சிஏவா பிசியா பிசி முஸ்லீமா என்ன கம்யூனிட்டி கேட்டகரியோ அதை நீங்கள் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு அதுக்கான சப்காஸ்ட் கேட்டிருக்காங்க, அதில் உங்களுக்கான கேஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து 40% எபோ இருக்கா பிலோ 40%, இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இல்லை அப்படின்றவங்க நோ வந்து செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆர் யூ அன் இன் சர்வீஸ் கேண்டிடேட் ஒர்க்கிங் மெட்ராஸ் ஹைகோர்ட், நீங்கள் வந்து பார்த்தா இன் சர்வீஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து எந்தமான சர்வீஸில் ஒர்க் பண்ணீங்க, எந்தமான பதவியில் இருந்தீங்க அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள், இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ வந்து செட் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஹேவ் யூ ரெஜிஸ்டர் இன் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸேஞ்ச், அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ரெனியூவல் பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன, எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகத்தில் பதிவு பண்ணுங்கள், அதுக்கான நம்பர் கடைசி தேதி ரெனியூவல் பண்ணுறதுக்கான தேதி என்ன, எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னு கொடுத்துக்கோங்க. இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆர் யூ ஆல்ரெடி இன் ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நாட் ஒர்க்கிங், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டை தவிர்த்து வேறு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து என்னமான ஒர்க் பண்ணிங்க அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள், இல்லை அப்படின்றவங்க நோ வந்து செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆர் யூ ஏ டெம்பரரி ஆர் டிஸ்சார்ஜ்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய், அதாவது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து உங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆர் யூ அன் எக்ஸ் சர்வீஸ் மேன், நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்து அதுக்கான ஆப்ஷனை ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்றவங்க நோ வந்து செட் பண்ணுங்கள். ஓகே. அடுத்த கட்டமாக எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் செட் பண்ணலாம். இப்போ 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ எது வேணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணு, 4மே அப்ளை பண்ணுறவங்க 4மே கூட நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா அட்ரஸ் கேட்டிருக்காங்க, கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ முதல்ல வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் அட்ரஸை ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ அட்ரஸ் லைன் 1 என்ன, அட்ரஸ் லைன் 2, அதாவது டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை செட் பண்ணிட்டு ஃபைனலாக பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் ஊரோட பின்கோடை என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் வந்து அப்படியே வந்து காப்பி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் கீழே வந்துட்டு உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். சூஸ் ஃபைலை கொடுத்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 20 கேபிக்குள்ளே இருக்கணும். சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிவிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா சேவ் ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போதைக்கு 3மே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மற்ற நோட்டிஃபிகேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா
ஸோ நீங்கள் 10th 12th டிகிரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற நோட்டிஃபிகேஷனில் டிகிரி வந்து ஃபில் பண்ண தேவையில்ல, 12th வரைக்கும் ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ முதல்ல 10th இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ண பாருங்கள். டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் சர்டிஃபிகேட், ஸோ உங்களுக்கான 10th மார்க் ஷீட்டை எப்போ கொடுத்தாங்க அதுக்கான இயரை நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ கொடுத்தாங்க அதை பற்றி ஸோ ஃபில் பண்ணிக்கோங்க, அந்த மந்த் டேதி. எஜுகேஷன் போர்டு, நீங்கள் என்ன போர்டில் 10th படிச்சிங்க, ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுங்க, மெட்ரிகுலேஷன் கொடுங்க, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 10th மார்க் ஷீட்கான சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிக்கோங்க மார்க் ஷீட்கான நம்பர். அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் வந்து 10th எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். மோட் ஆஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 10th எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்றத பர்சன்டேஜ் அடிப்படையில் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் 12th இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, 12th டிப்ளமோ ஐடிஐன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் 12th முடிச்சுனா 12th கொடுங்க, டிப்ளமோ முடித்தவங்க டிப்ளமோ கொடுங்க, ஐடிஐ முடித்தவங்க ஐடிஐ வந்து ஃபில் பண்ணுங்கள். பட் கண்டிப்பாக டிகிரி நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு டிகிரி கம்பல்சரி தேவைப்படும். ஓகே, நான் இப்போதைக்கு 12th சைட் பண்ணேன். 12th சைட் பண்ணிட்டு 12th அந்த மார்க் ஷீட் எப்போ கொடுத்தாங்களோ அதுக்கான இயர் மற்றும் மந்த்தை வந்து சைட் பண்ணுங்கள். ஸோ போர்டு என்ன போர்டு, 12th எந்த போர்டில் படித்தீங்க, ஸ்டேட் போர்டா மெட்ரிகுலேஷனா சிபிஎஸ்சியா அப்படின்றத நீங்கள் வந்து மேனுவலாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 12th மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க, மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துக்கோங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் 12th எந்த மீடியத்தில் படித்தீங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு 12th எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படின்றத பர்சன்டேஜில் கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக யூஜி வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஜி வந்து எந்த டிகிரி, பிஏவா பிஎஸ்சியா பிகாமா பிபிஏவா பிஏ பிடெக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன டிகிரியோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிட்டு அதர்ஸ்னால் அதர்ஸ் கொடுத்துட்டு அதர்ஸில் என்ன வரும் அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த டிகிரிக்கான சர்டிஃபிகேட்டை எப்போ கொடுத்தாங்க அதுக்கான இயர் மற்றும் இதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக வந்து எல்லாமே வந்து ஃபில் பண்ண பாருங்கள், மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் காலேஜ் நேம் அல்லது யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் காலேஜ் நேம் அல்லது யூனிவர்சிட்டி நேமை ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு உங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நம்பரோ கன்சாலிடேட் மார்க் ஷீட் நம்பரோ என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் வந்து டிகிரி எந்த மீடியத்தில் படிச்சிங்க, இங்கிலீஷா தமிழா அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க, ரெகுலரே கொடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க டிகிரியில் அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்குது. நான் வந்து அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன், போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன், பிஹெச்டி முடிச்சிருக்கேன், எம்ஃபில் முடிச்சிருக்கேன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை எதுவுமே முடிக்கல அப்படின்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து லாங்குவேஜுக்கான ப்ரிஃபரன்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் வந்து பார்த்தா ரீட் பண்ண தெரியும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, ரைட் பண்ண தெரியும்னா எஸ் கொடுத்துக்கோங்க, ஸ்பீக் பண்ண தெரியும்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதேமாரி தான் இங்கிலீஷும் ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேறு லாங்குவேஜும் தெரியும், எனக்கு வந்து தெலுங்கு ஹிந்திலாம் தெரியுன்றவங்க அதை நீங்கள் சைட் பண்ணிட்டு ரீட் பண்ண தெரியுமா ரைட் பண்ண தெரியுமா அப்படின்றத ஃபில் பண்ணுங்க. ஓகே, அடுத்த கட்டமாக டைப் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் அவசியமானது. ஸோ நீங்கள் தமிழில் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் டைப் ரைட்டிங்கும் முடிச்சிருக்கணும், ஷார்ட் ஹேண்டும் முடிச்சிருக்கோம், கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸும் முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ நீங்கள் டைப் ரைட்டிங் முடிச்சவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, நான் டெமோக்கு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ சர்டிஃபிகேட் எந்த தேதியில் கொடுத்தாங்க அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். எல்லாமே டெமோக்கு தான் ஃபில் பண்ணுறேன். அதேமாதிரி இங்கிலீஷ் முடிச்சிங்களான்னு கேட்டிருக்காங்க, முடித்தவங்க எஸ் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர் என்ன எந்த தேதியில் முடிச்சிங்க அதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ எல்லாமே கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட் கேட்டிருக்காங்க, ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதேமாரி இங்கிலீஷ்லேயும் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. முடிச்சுட்டு அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, தமிழ் மற்றும் ஆங்கிலத்துக்கு ஷார்ட் ஹேண்ட் சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, எந்த தேதியில் முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் பதவிக்கு டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோட், அந்த கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கான கோர்ஸ் வச்சுருக்கீங்க, சரி வச்சுருக்கீங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அதுக்கான தேதி என்ன அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இல்லைன்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணலாம். ஓகே, ஸோ கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தா சிஓஏ அந்த ஆஃபீஸ் அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும், இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்க, எந்த பதவியில் இருந்தீங்க, எந்த பீரியட் எவ்வளோ சேலரி வாங்கிங்க அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே தெளிவாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சேவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இஸ் அப்ளிகன் ரிலேட்டிவ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ் யாராச்சும் வந்து ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இருந்தால் எஸ் கொடுங்கல, நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களை மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எப்போயாச்சும் டிபார் பண்ணியிருக்காங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பப்ளிக் ப்ரைவேட் செக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க, இல்லை வந்து நோ வந்து சைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க, ஏதாச்சும் வந்து இனிஷியேட்டட் கண்டெம்ப்ட் அந்த மாதிரி டிஸ்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோட் சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வேல்யூ டிஸ்மிஸ், ரிமூவ், டெர்மினேட் பண்ணியிருக்காங்க, ஏதாச்சும் எம்ப்ளாயராக இருந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, எஸ் கொடுத்து நோ சைட் பண்ணிக்கோங்க. உங்கள் மீது வந்து பார்த்தா ஏதாச்சும் பெனால்ட்டி இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்கல, நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மீது பெயிலி அந்த கிரிமினல் கேஸ் எஃப்ஐஆர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்தா அதிகபட்சம் நோ கொடுக்க பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி எதுவுமே நமக்கு அதிகபட்சம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. படித்து பார்த்துட்டு நோ வந்து சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை என்ன கேட்டிருக்காங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் பர்சன் ஹூ கேன் டெஸ்டிஃபை அபவுட் யூ, உங்களை வந்து பார்த்தா டெஸ்ட் பண்ணுறதுக்கு யாராச்சும் 2 பேர் டீட்டெயில்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த 2 ரெஸ்பெக்டபிள் பர்சன், அதாவது 2 பேர் இன்ஃபர்மேஷனை கொடுக்க பாருங்கள். நாட் ரிலேட்டட் டு யூ, உங்கள் ரிலேட்டட் டு இருக்கக்கூடாது, ரிலேட்டட். அதுக்கப்புறம் நீட் நாட் டு பி கசட் ஆஃபீஸர், அது கசட் ஆஃபீஸராக இருக்கணும் அவசியம் இல்லை. ஹூ கேன் டெஸ்டிஃபை அபவுட் யுவர் கேரக்டர் மற்றும் கண்டக்ட் மற்றும் ரெப்புடேஷன். ஸோ உங்களை பற்றி தெரிஞ்சவங்க உங்களுடைய ரிலேட்டிவை தவிர்த்து மீது யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்டர் பண்ண பாருங்கள். ஸோ இதில் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேமாக இருக்கட்டும், ரிலேட்டிவ் யாராச்சும் அப்பா அம்மாவை தவிர்த்து வேறு யாராச்சும் கூட இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அவங்க பெயர் என்ன, அவங்க வந்து எந்த பதவியில் இருக்காங்க, அவங்க மொபைல் நம்பர் என்ன, அட்ரஸ் என்ன, எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி 2 பேர் இன்னொருத்தர் யாரோ அவங்களோட பெயர் என்ன, அவங்க என்ன பதவியில் இருக்காங்க, என்ன ஒர்க்கில் இருக்காங்க, அவங்க மொபைல் நம்பர் என்ன, அவங்க அட்ரஸ் என்ன அப்படின்றத ஃபில் பண்ண பாருங்கள். உங்களை பற்றி தெரிஞ்ச 2 பேரோட இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிட்டு உறுதிமொழிக்கான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. இதில் இருக்க எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுமே நீங்கள் வந்து பார்த்தா படித்து பார்த்துட்டு அந்த எல்லா செக் பாக்ஸுமே வந்து பார்த்தா டிக் பண்ண பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லா செக் பாக்ஸுமே நீங்கள் டிக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த டிக்ளரேஷன் வந்து பார்த்தா சேவ் ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிவ்யூ பேஜ் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து பார்த்தா உங்களுக்கு சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணியாச்சு. அடுத்த கட்டமாக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள், பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 4200 வந்திருக்கு. நம்ம 4 பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனில் 4 பதவி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பதவிக்குமே அந்த சம்மந்தப்பட்ட அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸு. அதாவது உங்களுக்கு 1200 பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 1200, ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு 1200, ஸோ பர்சனல் அசிஸ்டன்ட் 1000, அப்புறம் கிளர்க்குக்கு 800. ஸோ டோட்டலாக நான் 4 பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு பதவிக்கும் உண்டான அமௌண்ட்டை நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முன்கூட்டியே எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணுங்கள். இதுவே எஸ்சி எஸ்டியாக இருக்குன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாதுங்க, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். வீடியோவுக்கு டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனே உங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ மீதி பிசி எம்பிசி டிஎன்சி நீங்கள் மட்டும் இவ்வளோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏதாச்சும் ஒரு பதவிக்கு மட்டும் ஃபிக்ஸ்டப்பாக கொடுத்து அந்த பதவிக்கு மட்டும் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ 4500 நீங்கள் எனக்கு மொத்தமாக டோட்டலாக வருது, உங்களுக்கும் அதே தான் வரும். எஸ்சிஎஸ்டிக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் மற்ற பதவிக்கும் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். இந்த இடத்துல அப்ளிகேஷன் சப்மிட்னு காமிக்கும். மற்றவங்க மட்டும் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் சப்மிட்னு காமிக்கும். ஓகே, ஸோ மற்ற பதவிக்கும் சேம் அதேமாரி அப்ளை பண்ணுறது தான் அது இருக்கு பாருங்கள். அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து எடுத்துக்கும். நீங்கள் எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதுவாக எடுத்துக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விண்ணப்பிக்கும் பதவியின் பேர், எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க நோட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா ஒவ்வொரு பதவிக்குமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். அதையும் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ 4 பதவி கொடுத்துருக்காங்க. 4 பதவிக்குமே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பதவிக்கும் ரூ. 500 நீங்கள் ஃபீஸ் இதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். டிகிரி குவாலிஃபிகேஷன் மட்டும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி, இதுக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பதவிக்கும் ரூ. 500 நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். 4 பதவிக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ரூ. 2000 பே பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் எந்த பதவி உங்களுக்கு இம்பார்ட்டனாக இருக்கோ அந்த பதவி மட்டும் அப்ளை பண்ண பாருங்கள். எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா எல்லா பதவிக்குமே அப்ளை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்றதால தாராளமாக நீங்கள் எல்லா பதவிக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் என்டர் பண்ண பாருங்கள். ஸோ எல்லாமே கரெக்டாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பதிவு பண்ணமோ சேம் அதே மாதிரி தான், எந்த மாற்றமும் இருக்காது. அந்த பதவி மட்டும் உங்களுக்கு மாறுபடுது, இது எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தா செட் பண்ணுற மாதிரி இருக்கும். டூ யூ சீக்கிங் ரிசர்வேஷன் ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்து, எந்த மாதிரி ப்ரியாரிட்டினா கொரோனாவால் பேரண்ட்ஸை இழந்தவங்க, ஃபஸ்ட்டு கிராஜுவேட்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க, தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கவங்க, டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. டெஸ்டிட் வீடியோ கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரியாரிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை செட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாக பர்சன் நீங்கள் தமிழ் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படிச்சவங்க இந்த ஆப்ஷனை செட் பண்ணலாம். அதேமாரி ஃபஸ்ட் கிராஜுவேட் வச்சுருக்கவங்க அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா குவாலிஃபிகேஷனுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் போய் நீங்கள் டேரெக்டாக குவாலிஃபிகேஷன்ஸை ஃபில் பண்ண பாருங்கள். அதாவது இதில் ஃபஸ்ட்டு இருக்க பாருங்கள் 8th 10th இதிலே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 8th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 8th வந்து ஃபில் பண்ண பாருங்கள். இல்லை டேரெக்டாக 10th முடிச்சிருக்கா அப்படின்றவங்க 10th வந்து ஃபில் பண்ணால் போதுமானது. ஸோ 8th to 10th 12th வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது, தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த குவாலிஃபிகேஷன், அதாவது நான் அந்த 8th குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்க பாருங்கள், அதுக்கு மட்டும் 8th to 12th வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து 8th மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ அப்படின்றவங்க இதில் போயிட்டு ஸோ 8th இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து பார்த்தா 10th பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க 10th இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். 8th வந்து ஃபில் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, நான் 12th பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க 10th ஃபில் பண்ணிட்டு 8th குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த 2 நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கொடுத்தோம் பாருங்கள், அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் கிளர்க் அந்த பதவிக்கு மட்டும் தான் டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான், வேறு எந்த மாற்றமும் இல்லைங்க. அப்ளை பண்ணுறதுல குவாலிஃபிகேஷன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக மாறுபடுது. அதேமாதிரி இதுக்குள்ளே வந்து பார்த்தா டைப்பிங்லாம் தேவைப்படாது. உங்களுக்கு டைப்பிங் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். மீது எல்லாமே ஒரே இன்ஃபர்மேஷன் தான் இதுக்கு முன்னாடி பார்த்தது. அதேமாரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க, குக்கிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஹவுஸ் கீப்பிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபுட் பெவரேஜ் பேக்கரிக்கான கோர்ஸ் முடிச்சிருக்கேன், அந்த மாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். இருக்குது அப்படின்றவங்க அதுக்கான ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அவ்வளோதான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் கூடுதல் இன்ஃபர்மேஷன் ரெகுலேஷனாக ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு 1500 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. முக்கியமாக வந்து எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லா பதவிக்குமே கூட அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் தெரிவிங்க. அது கொடுத்து நான் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.